எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே அடிப்படையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடந்துராதா அப்படின்னு நிறைய தடவை யோசிப்போம். நம்ம நினச்ச விஷயங்கள் சிலது நடந்திருக்கோம், இல்லை நடக்காமல் கூட போயிருக்கோம். அதுக்கு காரணம் நாம தான். நாமளும் சரி நம்ம மனசும் சரி சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை நடத்தி காட்ட முடியும். நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கையை தரும். நேர்மறை எண்ணங்கள் மூலமா நம்ம அடையக்கூடிய இலக்கை எளிதா அடைய முடியும். சரி வாங்க, நீங்க நினைச்சதை நடத்தி காட்ட, உங்க வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்த நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்ப்போம். நேர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்களை நமக்குள்ள வளர்க்கணும். அது நம்ம தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும். எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடுங்க. ஒரு முடிவோட இருங்க, மனசை அமைதியா வச்சுக்கோங்க. எதிர்மறை எண்ணங்களுக்கு குட் பை சொல்லிருங்க. அப்பதான் ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க நினைச்சதை செய்ய முடியும். அடையக்கூடிய இலக்கு. ஒரு பெரிய இலக்கு இருக்கு அப்படின்னா அதை பெருசாவே பார்க்காம இது ஈஸி தான்டா, நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இதை பண்றதுனால நீங்க அடையக்கூடிய இலக்கை எளிதா அடைய முடியும். அது காலப்போக்குல ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும். நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு. உடல் ஆரோக்கியம். உடற்பயிற்சி, தியானம், சீரான உணவுகள், நீரேற்றம், இது மூலமா உங்களுடைய உடம்பை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் மன அமைதியை ஏற்படுத்தும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்சதை செய்ய முடியும். உங்களை நீங்களே கவனிச்சுக்கணும். உங்க மேல நீங்களே அன்பு செலுத்தணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். வட்டத்தை விட்டு வெளியேறுதல். தினமும் செஞ்ச விஷயத்தையே செய்யாம புதுசா கத்துக்கோங்க. அதுல இருந்து நீங்க நினைச்சதை அடையிறதுக்கான புதுசா ஐடியாக்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. புதிய அனுபவங்கள், பெரிய சவால்களை கையாளுறது, இந்த மாதிரி திறன்களை நல்லா வளர்த்துக்கோங்க. திறன் மேம்பாட்டு. உங்ககிட்ட இருக்கிற திறனை மேம்படுத்த நேரத்தை ஒதுக்குங்க. திறன் மேல அதிகமா கவனம் செலுத்துங்க. கற்றல், திறன், இந்த ரெண்டுமே நீங்க நினைச்சதை நடத்தி காட்ட முக்கியமான ஒண்ணா இருக்குது. நம்மை சுற்றி நேர்மறைகள். நீங்க பழகுற நபர்கள், உங்களுடைய நண்பர்கள்னு உங்களை சுத்தி பாசிட்டிவான ஆட்களை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களை ஊக்குவிக்கிற நண்பர்களை உங்களோட கண்டிப்பா வச்சுக்கோங்க. மற்றவர்களிடம் எதையும் கூறாதே. நீங்க நினைச்சதை யாருக்கிட்டையும் எதுக்காகவும் பகிராதீங்க, அதை நடத்தி காட்டுற வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த விஷயத்த முக்கியமா நினைவுல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன இந்த யுக்திகளை மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் பின்பற்றும் போது நீங்க நினைச்சதை கண்டிப்பா நடத்தி காட்ட முடியும். எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. தியானம் போன்ற நல்ல செயல்களை பண்ணுங்க. நீங்க நினைச்சதை நடத்தி காட்டுற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பலன் தரும். சரி மக்களே, நீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள், யுக்திகளை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்ப்போம், நினைத்ததை நடத்தி காட்டுவோம். எல்லாம் நன்மைக்கே. நன்றி.